எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர் போட்டு செய்ய போகிறோம். வாங்க இந்த சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய நம்ம ஒரு கறி மசாலா பவுடர் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக செய்கிற ஃப்ரைட் ரைஸை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக கறி பவுடர் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்லேயே இப்போது பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற கறி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அகலமான கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடுசா நறுக்கின இஞ்சி, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் நறுக்கின ஒயிட் ஸ்ப்ரிங் அனியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பொடுசா நறுக்கின ஒரு கேரட், பொடுசா நறுக்கின பச்சை குடமிளகாய் அரை கப், மஞ்சள் குடமிளகாய் அரை கப், சிவப்பு குடமிளகாய் அரை கப், அப்புறம் பொடுசா நறுக்கின முட்டைக்கோஸ் அரை கப் சேர்த்து வதக்கலாம். ஸோ இந்த ரெசிபியில் நான் இந்த காயெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய் கூட வேறு ஏதாவது இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோவை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நறுக்கின வெங்காயத்தால் கொஞ்சமாக சேர்க்குறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறி மசாலா பொடியிலிருந்து 2 டீஸ்பூன் எடுத்து தூவிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற அளவு சேர்த்தா போதும். தேவைப்பட்டா அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இங்கே 250 ml கப்பில் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ் செய்ய சாதத்தை முன்னாடியே வடித்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு உதிரியாக நல்லா வரும். இப்போ சாதத்தை சேர்த்து கலந்துக்கலாம். கிளறும் போது சாதம் உடையாமல் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு இல்லைனா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா டோஃபு, பன்னீர், முட்டை, சிக்கன், ப்ரான்ஸ்னு எது வேணால் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான இந்த ரெசிபி வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லை ப்ரோட்டீன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வீக்கெண்ட்ஸில் வீட்டில் கெஸ்ட் வராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.